வணக்கம். சசிகலா சைக்காலஜிஸ்ட்டுங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு குழந்தை வந்து பேசலை அப்படின்னா நீங்கள் யாரை பார்க்கணும்? அது தெரியுமா உங்களுக்கு? யாரை பார்ப்பீங்க? ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை பார்த்து, அதாவது உங்கள் குழந்தை 1 வயசுக்கு மேலே ஆயும் பேசலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுவீங்க. 2வது உங்கள் குழந்தை நடக்கலை அப்படின்னா யாரை பார்ப்பீங்க? ஒரு பீடியாட்ரிஷனை பார்த்து கேட்பீங்க. அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து நீங்கள் ஒருத்தரை வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்கள வந்து நீங்கள் பார்த்து ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட உங்களை கன்சல்ட்டிங்க்கு அனுப்புவாங்க நடக்கலை அப்படின்னா. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் சில டைமில் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தெரப்பிஸ்ட்டுக்கிட்ட உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களை குழந்தை வந்து படிக்கலை அப்படின்னா நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னா, சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்கள நீங்கள் பார்க்கணும். சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க மனோதத்துவ நிபுணர் தான். ஒரு மனவியாதி வந்தால் தான் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லைங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுல ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்கள கன்சல்ட் பண்ணலாம். அவங்க வந்து உங்களுக்கு சில டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. டெஸ்ட் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எக்ஸ்ரே ஸ்கேன் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அதாவது உங்கள் குழந்தைங்களோட எழுதுறது, படிக்கிறது, அவங்களோட அறிவுத்திறன் ஐக்யூ டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணி பார்த்தா உங்கள் குழந்தை அந்த 7 வயசு குழந்தைக்கு வந்து 7 வயசுக்கான அந்த படிக்கிற திறமை இருக்குதா அப்படிங்கிறது தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் அதுக்கு வந்து நீங்கள் பயந்துக்கக்கூடாது. உங்கள் ஸ்கூல்ஸ்லேயே வந்து உங்கள் குழந்தை படிக்கலைங்கிற பட்சத்தில் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க. ஒரு கவுன்சிலிங் செஷன் அட்டன் பண்ணுங்கள், ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பாருங்கள், ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து ஒரு ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் குழந்தை வந்து சரியாக படிக்குதா இல்லை ஏதாவது பின்தங்கி இருக்கா, அந்த 7 வயசுலேருந்து பின்தங்கி இருக்கானா அப்படின்னு பார்த்து அதுக்கான ஒரு மெஷர்ஸ், ரெமிடியல் மெஷர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. அதனால் இந்த டெஸ்ட் எடுக்கிறது, சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இது சம்மந்தமாக இந்த சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் ஹெலிக்ஸ் ஓப்பன் ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணி இந்த சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்டை எடுத்துக்கலாம். அதை வச்சு உங்கள் குழந்தைங்களோட அந்த படிக்கும் திறன் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோங்க. தேங்க்யூ.